பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மறுரூபம் ஆகுங்கள். கண்ணாடியில் நம்மை பார்ப்போமானால் நம்முடைய பிம்பம் தெரிகிறது. அது மறு தோற்றம். கண்ணாடிக்கு தக்கபடி நம்முடைய தோற்றம் இருக்கும். சில கண்ணாடியில் நாம் வித்தியாசமாய் காணப்படுவோம். கண்ணாடியில் உள்ள தோற்றம் உண்மையான தோற்றம் அல்ல, அது மறு தோற்றம். உலகம் நமக்கு மறு தோற்றங்களை தருகின்றன. நாம் வீட்டிலே ஒரு விதமாகவும், சபையில் ஒரு விதமாகவும், பொது இடத்தில் ஒரு விதமாகவும், அந்தரங்கத்தில் ஒரு விதமாகவும் தோற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. சூழ்நிலைகள் நமக்கு தோற்றத்தை தருகின்றன. அது மறு தோற்றங்கள். அவைகள் அல்ல, மறு ரூபம் அவசியம். நிலையான மாற்றம் நமக்கு அவசியம். அந்த நிலையான மாற்றத்தை நாம் பெற்று விளங்க வேண்டும் என்பதற்காகவே ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிறார். நமக்கு இரண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கின்றன. ஒன்று சரீரம், மற்றொன்று மனம். மனம் ஆத்மாவில் இருக்கிறது. இரண்டுமே பிரச்சனைக்குரியதுதான். நாம் மறுரூபம் அடைவதற்கு, தேவன் விரும்புகிற நிலையை அடைவதற்கு தடையாக இருப்பதும் இந்த சரீரமும் மனம்தான். மறுமாறுவதற்கு உதவியாக இருப்பதும் இவைகள்தான். ஆகையினால் மிக முக்கியமான இவ்விரண்டையும் குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். அருமை சபையே, சரீரத்தையும் மனதையும் குறித்து இன்றைக்கு நாம் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கப் போகிறோம். சரீரம் மிக முக்கியமானது, மனம் ஆத்மா மிக முக்கியமானது. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க, எப்படி இருக்க? ஆகையால் இப்படி வசனம் தொடங்குகிறது. எதனாலே இவைகளை செய்ய வேண்டும்? சரீரத்தையும் மனதையும் என்ன செய்ய வேண்டும்? சரீரத்தை ஜீவ பலியிட வேண்டும். மனதை குறித்து என்ன சொல்கிறது? 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். 2 காரியங்கள். சரீரத்தை குறித்து அதை பலியிடு, மனதை குறித்து அதை புதிதாக்கு. இப்படி இருக்க எதை முன்னிட்டு? தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறதை முன்னிட்டு. நீங்கள் வீணாக இதை செய்யவில்லை, நீங்களாக இதை செய்யவில்லை. கர்த்தர் முதலாவது எனக்கு கிருபை பாராட்டினார், எனக்கு இரக்கங்களை தந்தார், என் மீது அன்பு பாராட்டினார். அப்படி இருக்க, அவருடைய அன்பு என்னை ஆட்கொண்டிருக்க, அவருடைய இரக்கம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க, அவருடைய கிருபை என்னை தாங்கி இருக்க, அப்படி இருக்க என் சரீரத்தை நான் பலியிடுகிறேன். அப்படி இருக்க என் மனதை நான் புதிதாக்குகிறேன். ஆகையினால் நாம் வீணாக செய்கிறதில்லை. தேவன் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஏராளமான இரக்கம், தாராளமான கிருபை. ஆகவே என் சரீரத்தை நான் பலியிடுவேன், என் மனதை நான் புதிதாக்குவேன் என்று பரிசுத்த பவுல் தன் தீர்மானத்தோடு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சரீரமும்
மனமும் பிரச்சனைகள் உடையது. சரீரத்தில் பலவீனம். எனக்கு கூட என் கண்ணிலே பெரிய பிரச்சனை. நேற்று ஒரு போதகர் கேட்டார், என்ன பிரச்சனை என்று. எல்லாம் இரண்டாக தெரிகிறது, டபுள் விஷனாக இருக்கிறது. எப்படி இருக்கிறீர்கள் என்றார். சந்தோஷமாக இருக்கிறேன் ஏனென்றால் சபையிலே நிறைய ஆட்களாய் தெரிகிறது என்று. டபுள் விஷனாக இருப்பதனாலே நிறைய பேர் இருப்பதாக தெரிகிறது. எல்லாவற்றிலும் நன்மையாகவே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரீரத்திலே நிச்சயமாய் பிரச்சனை உண்டு. போன வாரம் நான் சொன்னேன், எனக்கு இருக்க அந்த பலம் அன்றைக்கு இருந்த பலம் இன்றைக்கு இருக்கிறது என்று. என் கண் பாதிக்கப்பட்டாலும், என் சரீரம் பாதிக்கப்பட்டாலும், என் ஆவிக்குரிய வேலையை செய்யக்கூடிய பலத்தை கர்த்தர் எப்போதும் தருகிறவர். பிரியமானவர்களே, சரீரம் பிரச்சனைக்குரியது. வியாதி, பலவீனம், கடைசியில் மரணம், இப்படி பிரச்சனைகளை தாங்கியே இருக்கிறது சரீரமானது. இந்த சரீரமானது விடுதலை பெற வேண்டும். அதுதான் மறுரூபம். இந்த சரீரமானது பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்படி விடுதலை பெறுவதற்கு பெயர்தான் என் சரீரம் மறுரூபப்படுகிறது. பிரியமானவர்களே, எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள். காலையில் எழுந்ததும் சகோதரிகள் சொல்கிற வார்த்தை, அப்பா கால் எப்படி வலிக்கிறது, குனிந்து நிமிர முடியவில்லையே என்று உங்கள் சரீர பாடுகளோடு தான் காலை வேளை ஆரம்பிக்கிறது. சகோதரனே, வேலை சிரத்தில் நிர்பந்தமான நிலைமை, உட்கார முடியாத நிலைமை, நடமாட முடியாத நிலைமைகள், சரீரத்திலே ஆயிரம் பிரச்சனைகள். எப்போதுதான் என் சரீரம் சரியாகும், எப்போது ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். நமக்கு கர்த்தர் சுகத்தை தருவார். அது மறு தோற்றம். ஆனால் மறு ரூபம் எப்போது கிடைக்கும் என்றால் ரோமர் 8:23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பு, இந்த உலகத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டு விடுவோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரங்கள் மரித்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு சதா காலமாக இருப்போம். இந்த உன்னதமான நோக்கத்திற்காகத்தான் சபை, இதற்காகவே கிறிஸ்து வந்தார். இதற்காகவே கிறிஸ்துவை நாம் தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பு ஒரு மறுரூபம். அது எப்போது நடக்கும்? 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 1 தெசலோனிக்கேயர் 4 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் மறுரூபமாகுதல். நம்முடைய சரீரம் எப்போதும் மறுரூபமாகும்? கிறிஸ்து இயேசுடைய 2ஆம் வருகையிலே. அது வரையிலும் சரீரத்திலே பாடுகள் உண்டு. கிறிஸ்துவை சந்திக்கிற வரையிலும் பலவீனம் உண்டு. கிறிஸ்துவை சந்திக்கிற வரையிலும் மரணம் உண்டு. இந்த சரீரத்தை தான் நாம் சுமக்கிறோம். இந்த சரீரம் பிரச்சனையோடு தான் இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலையே கிடையாதா? முழு விடுதலை கிடையாது. அது சரீர மீட்பு அன்றைக்கு தான். ஆனாலும் கர்த்தர் வியாதி, வேதனை, சங்கடம், பலவீனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டே தான் வருவார். அடுத்ததாக நம்முடைய மனதை குறித்து பார்க்கிறோம். மனமானது
வேத 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆம், இதுதான் மனதினுடைய வேலை. பிரபஞ்சத்துக்கு தக்க வேஷம் போடுகிறது. வேஷம் என்றால் உண்மை அல்ல, பொய்யை தழுவுகிறது, வேஷத்தை தழுகிறது, எளிதாக வேஷம் போடுகிறது மனம். உலகத்தின் வேஷம் எது? பயம், திகில், சந்தேகம், நடுக்கம், தயக்கம். இவை எல்லாம் உலகத்தின் காரியங்கள். அதை மனம் தழுவுகிறது. இந்த மனம் புதிதாக வேண்டும். இந்த மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்படியானால் தைரியம், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் இவைகளை மனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் சரீரத்தில் பலவீனத்தோடு உட்கார்ந்திருக்கிறாய். மனதிலும் கவலைகள், மனதிலும் பாரங்கள், மனதிலும் சங்கடங்கள், ரெண்டுமே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாளிலே மீட்கப்படும். அப்போதுதான் மறுரூபம் அடையும். அதுவரையிலும் மறு தோற்றங்கள் அடையும். வேதனை நீங்கும், வலி குறையும், பலவீனம் நீங்கும். இப்படி ஆகிக்கொண்டே இருக்கும். மனம், என் மனதுக்கு விடுதலை எப்போது? 1 பேதுரு 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். The reward your faith in the salvation of the soul. அருமையானவர்களே, ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அடைந்து விடவில்லை, இனிதான். ஆத்மா எப்போது ரட்சிப்படையும்? இப்போது ரட்சிக்கப்பட, இப்போது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இனிதான் மறுரூபம் அடையும். பாவமே செய்யாத நிலைமை அடையும், கவலைப்படாத நிலையை அடையும். அது எப்போது? கடைசி நாளிலே உங்கள் ஆத்தும ரட்சிப்பு அடைவீர்கள். உயிர்த்தெழும் நாளிலே சரீரம் மறுரூபமாக்கப்படும். மரணத்துக்கு முன்பு கடைசி நாளிலே நம்முடைய ஆத்துமா மறுரூபம் அடையும். மறுரூபம் அடைந்துதான் மரிப்போம். மரித்த பிறகு சரீரம் மறுரூபம் அடையும். இதுதான் வேதம். நம்முடைய ஆத்துமா மறுரூபம் அடைந்து நாம் மரிப்போம். மரித்த பிறகு மறுரூபம் அடைந்து சரீரத்திலே எழுந்திருப்போம். இதைத்தான் வேதம் நமக்கு அருமையாக கற்பிக்கிறார். அதைத்தான் அறிந்து கொள்ள உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த காலை வேளையிலே இந்த பகுதியை ஆண்டவர் எனக்கு தந்தார். அருமையானவர்களே, இப்போது நாம் பார்ப்போம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, சரீரத்தை பலியிட வேண்டும். பலி என்றால் அஞ்ஞானிகளைப் போல அல்ல. அஞ்ஞானிகளும் பலியிடுகிறார்கள், நரபலியிடுகிறார்கள். அந்த பலிகளுடைய நோக்கம் என்ன? கடவுளிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் கடவுள் என்று நம்புகிற ஒன்றிலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையினாரே பலியிடுகிறார்கள். அந்த பலியினுடைய விளைவு என்ன? மரணம். அந்த பலியின் நோக்கம் என்ன? எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பலி, அதனுடைய விளைவு என்ன? ஜீவன். அதனுடைய நோக்கம் என்ன? பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி செலுத்த. பெற்றுக்கொள்வதற்காக பலி செலுத்தவில்லை, பெற்றுக்கொண்டதற்காக பலி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டதினாலே தான் பலி செலுத்துகிறோம். அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக பலி செலுத்துகிறார்கள். நாம் பெற்றுக்கொண்ட அன்பினாலே பலி செலுத்துகிறோம். ஆகவே அஞ்ஞானியுடைய பலிக்கும் நம்முடைய பலிகளுக்கும் மிக வித்தியாசம். கிரேக்கர்கள் பக்தியினாலே தங்களை சிலுவையில் அடிப்பார்கள், தங்கள் சரீரத்தையே சிலுவையில் அடித்துக் கொள்வார்கள். அது மரணத்தை உண்டாக்குற பலி.
அந்த பலியினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்திய மண்ணிலே பக்திவான்கள் தங்கள் சரீரத்தை சித்திரவதை செய்வதுண்டு. பசியினாலே வாடுவார்கள், சவுக்கினாலே தங்களை அடிப்பார்கள், தொலைதூரத்தில் தனித்திருந்து தண்ணீரின்றி தவித்திருப்பார்கள். இதெல்லாம் பலிதான். இது மரண பலி, இது ஜீவனை தராது. இந்த பலிகளினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையான பலி, நாம் செலுத்துகிற பலியோ ஜீவ பலியாக இருக்கிறது. நாம் எதற்காக அந்த பலியை செலுத்துகிறோம்? நன்றி அறிதல் நிமித்தமாக. பிரியமானவர்களே, இதை குறித்து உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண் தன் சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாள். அவளுடைய சரீரமானது பாவத்திற்கே பயன்பட்டது. அந்த பெண் தேவனை பற்றிய அறிவினாலே தொடப்பட்டாள். அவள் தன் சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வந்தாள். அவள் இனி பாவத்துக்கு என் சரீரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சரீரத்தை தேவனுக்கு கொடுக்கும்படியாக வருகிறாள். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த பெண் இந்த விலையேற பெற்ற தைலத்தை எதற்கு வைத்திருக்கிறாள்? தன் சரீரத்தை வாசனை உள்ளதாக, தன் சரீரத்தை உலக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்காக, பாவ மக்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த சரீரத்துக்காக இதை வாங்கி வைத்தாள். இந்த தைலம் பாவத்துக்கு துணை போகின்ற ஒன்று. இந்த தைலம் அந்த சரீரத்தை பாவத்துக்கு ஆயத்தமாக்குற தைலம். அந்த தைலத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவள் சரீரத்தையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். இனி என் சரீரம் பாவத்துக்கு அல்ல, என் கண்கள் இனி உலகத்தின் இச்சை மீது பறக்காது, என் கைகள் இனி உலகத்தை தழுவாது, என் கால்கள் இனி அநீதியான இடத்துக்கு நடவாது. இதை சொல்லும்படியாக இந்த தைலத்தை சரீரத்தில் ஊற்றிக்கொண்டால் அவள் போகின்ற இடம் வேறு. இந்த தைலத்தை கையில் எடுத்ததினாலே அவள் வந்த இடம் வேறு. இது அர்ப்பணிப்பின் தைலம். தேவனுக்காக தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்க வந்தாள். இதுவரைக்கும் இருந்த எல்லாவற்றையும் பலியிட்டு இனி நான் இயேசுவுக்கே சொந்தம் என்று ஒரு ஜீவ பலியாக அதை கொண்டு வந்தார். அருமையானவர்களே, அது விலையேற பெற்றது. அதை கர்த்தருக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கும் போது விலையேற பெற்றதை கொடுங்கள். எது விலையேற பெற்றது? அருமையானவர்களே, நான் என்னுடைய 37வது வயதில் தான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் மிக வருத்தப்படுவேன். இதைவிட வாலிபத்தில் வந்திருக்கலாமே. 37 வயதில் தான் வந்தேன் என்று. எத்தனையோ வாலிபர்கள் 25, 26 வயதில் தேவனுக்காக ஊழியம் செய்ய வரும் பொழுது அவளுக்கு அனுபவம் இருக்கிறதோ, புலமை இருக்கிறதோ, ஆர்வம் இருக்கிறதை பாராட்டுகிறேன். அர்ப்பணிப்பு இருக்கிறது. அந்த இளமையிலே தன்னை கொடுக்கும் போது நான் யோசிக்கிறேன், என் அருமை வாலிபனே, பகல் காலத்தை கர்த்தருக்கு கொடுத்ததினாலே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பகல் காலம் தேவனுக்கு கொடுக்கப்பட்டது. கண் மங்கின இருண்ட காலம் அல்ல, கால்கள் தளர்ந்து போன இருண்ட காலம் அல்ல, பேச முடியாமல் நான் தளதளத்து போகிற இருண்ட காலத்தில் அல்ல. பிரகாசமான பகல் வேளையை கர்த்தருக்கு கொடுத்ததினாலே விலை ஏற பெற்றதை கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறேன். ஒரு ஜீவ பலி. எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணலாம்,
எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆண்டவருக்காக என்று அர்ப்பணிக்கிறது அருமையான ஒரு வாழ்க்கை. அது முழு நேர ஊழியர்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான நேரத்தை கத்தருக்கு கொடுங்கள். காலை நேரத்தை கத்தருக்கு கொடுங்கள். பொழுதுபோக்குற நேரத்தை கத்தருக்கு கொடுங்கள். செல்போன் நேரத்தை பிரயர் செல்லுக்கு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். ஒரு தகப்பன் நிலைவிலே உங்களை மன்றாடி கேட்கிறேன், நேரத்தை வீணாக்காதீர்கள். விலையேற பெற்ற உங்கள் நேரம், இந்த நேரத்தை கத்தருக்கு அர்ப்பணியுங்கள். நீங்கள் பகல் காலத்திலே சும்மா இருக்கிறது என்ன? காலை நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். பெற்றோர்களே, பிள்ளைகள் பணத்தை வீணாக்கும் போது எரிச்சல் அடைகிறீர்கள். பிள்ளைகள் படிக்காமல் இருப்பதனால எரிச்சல் கோபமும். பிள்ளைகள் வேதம் வாசிக்கவில்லை, பிள்ளைகள் சத்தியத்தை வாசிக்க முடியாத நிலைமையில் இருப்பது உங்கள் இதயத்தை பாரப்படுத்தவில்லையா? பிள்ளைகளுடைய இதயங்கள் வேதத்தை விட்டு தூரமாய் போவது அற்பமான காரியமாய் தெரிகிறதா? பகல் காலத்தை வீணாக்காதீர்கள். அருமையான பகல் காலம், அதை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். அருமையானவர்களே, அதனால என்ன கிடைக்கும்? ஜீவன் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். அந்த நேரத்தை கொடுப்பது மனதுக்கு சங்கடம். ஆகா, உலகத்தாரோடு பேசி மகிழ்ந்து கொண்டிருக்க வேளை, டெலிவிஷனில் காட்சிகளை பார்த்து மகிழ வேண்டிய நேரம். இதையெல்லாம் பலியிடுவதனாலே உனக்கு என்ன கிடைக்கிறது? பலி இடாததினாலே மரணம் கிடைக்கும், பலியிட்டதினாலே ஜீவன் பெறுவாய். ஆகையினால் நல்ல தெளிவுள்ளவர்களாக இருங்கள். அருமையானவர்களே, விலையேற பெற்றதை கொடுத்தாள். விலையேற பெற்ற வாசியங்கள், விலையேற பெற்ற 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 14:3. நளதம் என்ற தைலத்தை அவள் கொண்டு வந்தாள். அந்த தைலத்துக்கு பெயர் நளதம். பைபிளில் இருக்கா? சரி, நாளைக்கு வாசிங்க. அவர் பத்தானாவில் குஷ்டரோகியான சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை விலையேற பெற்ற நளதம். அந்த நளதம் என்பது மிகுந்த வாசனை உள்ளது. அதை அந்த நளதம் தைலத்தை யாரும் சொல்ல வேண்டியதில்லை. பெர்ஃப்யூம்ட், இவர் வாசனை திரவியம் போட்டு வந்திருக்கிறார் என்பது விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது தன்னாலே தெரியும். வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை அது என்ன? நளதம் வாசனை உள்ளது, அதைத்தான் அர்ப்பணித்தாள். அந்த வாசனை நறுமணம் என்பது என்ன? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, வெற்றி என்றால் என்ன? பாஸ் பண்ணுவது, வேலை கிடைப்பது, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வருவது, இது அல்ல. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவுக்குள் வெற்றி, பாடுகளுக்கு மத்தியிலே சமாதானம், கண்ணீருக்கு மத்தியிலே சமாதானம், வேதனைகளுக்கு மத்தியிலே இதயத்திலே ஒரு அமைதி. இதுதான் வெற்றி. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா? அருமையானவர்களே, சமாதானமாகவே இருக்கிறீர்களா? சந்தோஷமாகவே இருக்கிறீர்களா எப்போதும்? அப்படியானால் கிறிஸ்துவுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை. என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று போராடி கொண்டே இருக்கிறீர்களோ, அது வெற்றி உள்ள வாழ்க்கை அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நீரே இதை செய்தீர்,
என்று அமைதியாக இருப்பது வெற்றி உள்ள வாழ்க்கை. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ சங்கடங்கள் இருக்கலாம், ஆனால் மன அமைதி கெட்டு போகக்கூடாது, விசுவாசம் கெட்டு போகக்கூடாது. அந்த வெற்றி வாழ்க்கையை தான் நம் தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மன்னிக்கவும், வேலூர் பட்டணத்தில் கிறிஸ்தவர்களாகி நம்மிடத்தில் நல்ல சாட்சி இல்லை. அருமையானவர்களே, அவனிடத்தில் நல்ல சாட்சி இல்லை, போதகரிடத்தில் நல்ல சாட்சி இல்லை, இன்னாரிடத்தில் நல்ல சாட்சி இல்லை சொல்கிற சகோதரனே, உன்னிடத்தில் நல்ல சாட்சி இல்லை. பிறரை குற்றப்படுத்துகிற நீ நல்லவனே அல்ல, உன்னுடைய வாழ்க்கை சரி அல்ல. யார் சொல்வது? உன் மனசாட்சி உனக்கு சொல்லுகிறது. என் அருமை சகோதரனே, ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சிக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நான் உத்தமனாய் வாழ்கிறேனா? நான் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் உள்ள இருக்கிறேனா? Am I acceptable to God? தேவனுக்கு ஏற்றவனாய் இருக்கிறேனா? அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. அருமையானவர்களே, இவ்விதமாக நளதம் என்னும் தைலத்தை வாசியுங்கள். விலை உயர்ந்த நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அருமையானவர்களே, சரீரத்தை ஜீவ பலியாயிடுவதற்கு என்ன செய்தாள்? முதலாவது அர்ப்பணித்தாள், விலையேற பெற்றதை அர்ப்பணித்தாள். சாட்சியுள்ள வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அவர் சாட்சியுள்ள ஜீவியத்திற்காக அர்ப்பணித்தாள். உடைத்து, அருமையானவர்களே, உடைத்து என்றால் என்ன அர்த்தம்? இனி வேறு யாருக்கும் இந்த தைலத்தை நான் பூசுவதில்லை. உலக மக்களுக்காக பூசினேன், வாலிபருக்காக இதை என் சரீரத்தில் தரித்தேன், பாவ வாழ்க்கைக்கு என் சரீரத்தில் ஊற்றிக்கொண்டேன். இனி இயேசுவே இது உமக்கு மாத்திரமே. என் வாழ்க்கை இனி உலகத்துக்கு அல்ல, இனி பாவத்துக்கு அல்ல, இனி உமக்கே என்ற தீர்மானத்தில் உடைக்கப்பட்ட வாழ்க்கை ஜீவ பலி. அந்த பலியினாலே அவளுக்கு ஜீவன் உண்டாயிற்று. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு ஆழமான தீர்மானத்துக்கு வாருங்கள். மேற்போக்கான கிறிஸ்துவ வாழ்க்கையை தள்ளிவிட்டு நீங்கள் ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த தீர்மானத்துக்கு நீங்கள் வருவீர்களா? கிறிஸ்துவுக்காக உங்கள் நேரத்தை கொடுங்கள், கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சி செய்யுங்கள். அருமையானவர்கள், உடனே உலகம் என்ன சொல்லும்? மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பான் ஏன் என்றார்கள். இப்படி வீணாய் செலவழிப்பானேன்? சரி, இந்த தைலத்தை இப்போது ஏன் இவ்வளவு வீணாய் செலவழிக்க வேண்டும்? அருமையானவர்களே, வீண் செலவல்ல, பார்வைக்கு அது வீண் செலவு. ஆனால் நீ தேவனுக்காக செய்கிறது எதுவும் வீண் செலவு அல்ல. நீ செலவிடும் நேரம் வீண் அல்ல, நீ கொடுக்கிற காணிக்கை வீண் அல்ல. நீ கொடுக்கிற காணிக்கையினாலே பாஸ்டர் சற்று வசதியாக இருக்கிறாரா? தேவ மனிதர் வசதியாக இருப்பது ஆசீர்வாதம் தானே. ஏன் எரிச்சல் அடைகிறாய்? ஏன் வருத்தப்பட்டு சாப்பிடாமல் வீட்டில் கிடக்கிறாய்? போதகர் நன்றாக இருப்பது ஆசீர்வாதமான வேலை. அருமையானவர்களே, இங்கு பாருங்கள், உலகம் குற்றப்படுத்துகிறார். காலையில் எழுந்ததும் ஜெபம், எப்போது ஊழியம், அங்கு போகிறது இங்கு போகிறது, நேரத்தை வீணாக்குகிறார்கள் என்று உலகம் சொல்லும். கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் துவக்கம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இதுதான் ஜீவன் உள்ள வார்த்தைகள். உலகம் உங்களை குறித்து எதையும் சொல்லட்டும், கர்த்தருக்காக நீ செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், தன்னால் இயன்றதை செய்தாள். கடுமையான வேலை, அலுவலகத்திலே ஃபைல்கள் உனக்கு முன்பு குவிந்து கிடக்கின்றன. 60-70 கடித கையெழுத்து போட வேண்டும். காலை எழுந்ததும் தலை சுற்றுகிறது, இவ்வளவு வேலை. அதன் மத்தியிலும்
கர்த்தருக்காக 10 நிமிடம் செலவழித்து தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாயானால் அந்த கர்த்தர் சொல்லுவார், இவன் தன்னால் இயன்றதை செய்தான் என்று. ஆம் பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் ஜீவ பலிகள் தான். வேலைக்கு வேலை வேலை வேலை, ஆனாலும் அதில் 10 நிமிடத்தை பறித்து எடுத்து தேவனுக்கு கொடுத்து ஜெபம் பண்ணுவது ஒரு ஜீவ பலி. அந்த பலியை செய்யுங்கள் அருமையானவர்களே. சகோதரியே, காலை எழுந்ததும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அதில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்போதான் கேட்கும், யூனிஃபார்ம் எங்கே? நானாக போட்டிருந்தேன், நீ தானே போட்டிருந்த? அருமையானவர்களே, தர்க்கங்கள் இவர்களுக்கு மத்தியிலும் 10 நிமிடத்தை பறித்து எடுங்கள். 10-15 நிமிடங்களை எடுங்கள். தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்கள். ஜீவன் உண்டாகும். உங்கள் ஜெபம் ஒரு பலி, உங்கள் தியானம் ஒரு பலி. கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கு பலன் தருவார். விசுவாசிக்கிறீர்களா? ஆம், கர்த்தர் அவ்விதமாகவே செய்யும். பிரியமானவர்களே, இப்போது பாருங்கள், அவருடைய பலி விலையேற பெற்றது, வாசனை சாட்சி உள்ளது. ஒன்று, எல்லாரும் அவளை குற்றப்படுத்துகிறார்கள். முக்கியமாக குற்றப்படுத்தியது யார்? அது முக்கியமாக குற்றப்படுத்தியது யார்? யூதாஸ். யூதாஸ் குற்றப்படுத்தினான். அதை வாசிக்கிற அந்த வசனத்தை. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் என்றார்கள். இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் சீசர்கள். முக்கியமாக இந்த வார்த்தையை எடுத்து சொன்னது யார்? யூதாஸ் காரியத்து தான் வாய் திறந்து சொன்னான். மற்றவர்கள் மனதில் வைத்து முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். வெளியே பேசினது யார்? யூதாஸ் காரியத். அவன் யூதாஸ் காரியத் பேசும்போது, காரியத் அப்படி பேசாதே என்று ஒருவரும் தட்டி கேட்கவில்லை. ஒருவன் தவறாக பேசும்போது தட்டி கேட்காவிட்ட நீயும் குற்றவாளிதான். ஒருவர் தவறாக பேசும்போது யூதாஸ் தான் சொன்னான், நீ என்ன செய்தாய்? நான் கேட்டுக்கொண்டு நீயும் யூதாஸ் தான். ஆகவே போதும், அது வேறு சம்பவம். அருமையானவர்களே, இவ்விதமாக ஒருவர் தவறான கருத்தை சொல்வாரானால் கூட இருக்கவர்கள் திருத்த வேண்டும். நமக்கென்று இருந்துவிடக்கூடாது. குடும்பத்தில் ஒருவர் தவறாக பேசினால் மௌனம் சாதிக்காதீர்கள். தவறை எடுத்து சொல்லுங்கள், நியாயத்தை நிலைநிறுத்துங்கள். எனக்கு என்ன, நான் சொன்னால் என் மீது வருத்தப்படட்டுமே. ஒரு பலி செலுத்தக்கூடாதா? உங்கள் நல் மதிப்பு பலியாகக்கூடாதா? ஆகையினால் அருமையானவர்களே, வாய் திறந்து சொல்லுங்கள். இந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? மௌனமாக இருந்தாள். வாயே திறக்க. அவன் சொல்லியிருக்கக்கூடும், நான் வீணாக செலவழிக்கவில்லை, என் ஆண்டவருக்கு கொண்டு வந்தேன், என் கர்த்தருக்கு அர்ப்பணித்தேன். எவ்வளவு தர்க்கம் செய்யலாம். You were silent. அவள் அமைதியாக இருந்தாள். அவளுடைய அமைதியில் அவளுடைய உரிமை குரல் பலியிடப்பட்டு விட்டது. அவளுடைய உரிமைகள், உரிமையின் வார்த்தைகள் எல்லாம் பலியிடப்பட்டு அமைதியாக இருக்கிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியா, இந்த பலியை நீ செலுத்த வேண்டும். குடும்பத்தில் கடும் பிரச்சனை எழும்புகிறது, கடுமையான தர்க்கங்கள் உண்டாகின்றன. நீ வாய் திறந்து ஒன்று சொன்னால் அதற்கு ஒரு முடிவு உண்டாகும். வாய் திறக்க வேண்டிய நீ மௌனமாக இருந்து விட்டாய். இன்னொரு சம்பவம், குடும்பத்தில் நீ வாய் திறக்க கூடாது. கடுமையான பிரச்சனை. நீ வாய் திறந்தால் உண்மையை சொல்வதற்கு உனக்கு நல்ல சந்தர்ப்பம். உன் மீது உள்ள பழி நீங்கிவிடும். உன் மீது கடுமையான பழி குடும்பத்தில் சொல்கிறார்கள். உன் மனம் வேதனைப்படுகிறது. மாமியார்,
கணவருடைய சகோதரன், எல்லாரும் சகோதரி, எல்லாரும் இருக்கிறார்கள். நீ கடுமையாக குற்றம் சாட்டப்படுகிறாய். வாய் திறந்து இதை சொல்லலாமா? இந்த உண்மையை சொல்லிவிடலாமா? அதை சொல்லாமல் மௌனமாய் இருக்கிறார். உன் மௌனத்திலே அது பலியாகிவிட்டது. உன் உணர்வுகள் பலியாகிவிட்டன. அதனுடைய விளைவு, உன் மனம் சங்கடப்பட்டாலும் அந்த வீட்டின் சமாதானத்தை நீ காத்து கொண்டாய். வாய் திறந்து சொல்லியிருந்தால் உனக்கு விடுதலை. ஆனால் குடும்பத்திலே பிரச்சனை அதிகமாகிவிடும். ஆகவே நீ மௌனம் காத்தாய். அந்த மௌனம் ஒரு ஜீவ பலி. அதை நீ செலுத்து. இந்த பெண்ணும் மௌனமாக இருந்தது ஒரு ஜீவ பலி. அநேக இடத்தில் அருமையான சகோதரியே, நெருக்கமான நேரத்தில் மௌனமாக இருந்து விடு. அது ஒரு ஜீவ பலி. அது பெரிய காரியத்தை செய். அடுத்ததாக சரீரத்தை குறித்து சொல்லும்போது, உணவு. ஆவிக்குரிய சரீரமாக நான் இப்போது பேசவில்லை, சரீர பிரகாரமாகவே பேசுகிறேன். முறைகெட்ட உணவு பழக்கம் சரீரத்தை கெடுக்கும். கண்ட நேரமெல்லாம் சாப்பிடுவது கண்டபடி நம்மை நடக்க வைக்கும். எத்தனையோ பழமொழிகள், நொறுங்க தின்னா 100 வயது. யார் அப்படி வாழ்ந்தது 100 வயது? சாப்பாட்டிலே ஒரு கட்டுப்பாடு வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பெருந்தெண்டிக்காரர்களாய் இருக்கவே கூடாது. சாப்பாடு ஒரு அளவோடு இருக்க வேண்டும். உயிர் வாழ சாப்பிடுகிறோம், சாப்பிடுவதற்காக உயிர் வாழவில்லை. நாம் அதை மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சாப்பிடும்போது மனம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என்று. உடனே சொல்லு, என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, இது போதும் என்று சொல்லு. சாப்பாட்டுக்கு நிச்சயமாய் ஒரு அளவு வை. ஒரு கட்டுப்பாடு நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு நான் நோட்ஸ் எல்லாம் சரியாக ப்ரிப்பேர் பண்ணுகிறேன், நிறைய புத்தகங்களை வாங்கி வாசிக்கிறேன் என்றல்ல, என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன். இதுதான் நமக்கு வேதம் கற்றுத்தருகிற அருமையான ஒரு பாடம். சரீரம் சாப்பாட்டிலே ஒரு நிதானம் வேண்டும். வாலிப பையன் தானியேல் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறான். ராஜ உபசாரம் நடக்கிறது, அருமையான ராஜ சாப்பாடு. அதை கொண்டு வந்து வைக்கும் போது தானியேல் 1 அதிகாரம் 8 வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை அந்த சாப்பாடு அவன் சரீரத்தை தீட்டுப்படுத்தாது. அந்த சாப்பாடு எதை தீட்டுப்படுத்தும்? அவன் ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும், அவனை நிலைகுலைய செய்யும். அதை வேண்டாம் என்று தள்ளினான். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளே, நீங்களும் உணவு பழக்கத்திலே ஒரு கட்டுப்பாடோடு இருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் சரியான நேரத்தில் ஜெபம் பண்ண, சரியான நேரத்தில் காரியங்களை செய்ய உங்களுக்கு உதவி செய்கிறது சரியான உணவு, சரியான நேரம். எப்போது சாப்பிடுவாய்? எப்போது வேணாலும் சாப்பிடுவேன். எதை சாப்பிடுவாய்? எதையாவது சாப்பிடுவேன். அது அல்ல, அது அல்ல. சரியான நேரம், சரியான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை மாத்திரமல்ல, ஆரோக்கியம் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையும் தரும். ஆகிய நான் உணவு விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்கும். சரீரம் மிக முக்கியமானது. நமது தேவன் பரலோகத்தில் இருக்கும்போது ரூபமற்றவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துக்கு ரூபம் கிடையாது. ஒரு பெரிய திட்டத்தை பிதா வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே மனுமக்களை ரட்சிக்க வேண்டும். இந்த மாபெரும் திட்டத்திற்கு குமாரன் ஆயத்தமாக இருக்கிறார். வார்த்தையாகிய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு
பரலோகத்துக்கு மிக அவசியமான ஒன்று எது? சரீரம். ஒரு சரீரம் வேண்டும். மரியாளுடைய வயிற்றில் அந்த சரீரம் உருவாயிற்று. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது சரீரம். அந்த திட்டம் என்னிலே நிறைவேறுவதற்கு என் சரீரத்தை அந்த வார்த்தைக்கு நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என் சரீரத்தை நான் அவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்தால்தான் சரீரத்தில் எனக்காக அவர் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற முடியும். ஆகையினால் உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்கள். பிரியமானவர்களே, சகோதரர் புனிதன் 1 மணி நேரம் இன்றைக்கு ஆராதனை நடத்தினான். வெளியே இருந்து நான் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தேன். வார்த்தையினாலே உள்ள ஆராதனை, வேத வார்த்தைகளினாலே உள்ள ஆராதனை, இவைகளை எல்லாம் பெற்ற நாம் இப்போ வீட்டுக்கு போகிறோம். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாறுவதனாலே வாழ்க்கையே ஆராதனையாய் மாறுகிறது. அதுதான் மறுரூபம். இங்கு வார்த்தையினால் ஆராதனை, உலகத்தில் வாழ்க்கையினால் ஆராதனை. நாம் கிறிஸ்தவர்கள் என்பது வாழ்க்கையிலே தெரியுமானால் புத்தியுள்ள ஆராதனை. வாழ்க்கையினாலே கர்த்தரை நாம் ஆராதித்தால் அந்த ஆராதனைக்கு என்ன பெயர்? புத்தியுள்ள ஆராதனை. மற்றது புத்தி இல்லாத ஆராதனை அல்ல, இவ்வளவு உன்னதமான ஆராதனை அல்லாது. இதையோடு ஒப்பிடும்போது சாதாரண ஆராதனை. ஆம் பிரியமானவர்களே, உங்களை புத்தியுள்ள ஆராதனைக்கு தேவன் அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஒரு ஆராதனையாய் இருக்கட்டும். சரீரத்தை அழகுபடுத்தி கொண்டிராதீர்கள். சில பேர் சரீரத்தை அலங்கரிப்பது மாத்திரமல்ல, they worship the body. கண்ணாடி முன் நின்று தன் சரீரத்தை அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்று ஆராதிப்பது புத்தி இல்லாத ஆராதனை. கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பது புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்காக சரீரத்தை கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. என் பிரியமுள்ள சபையே, இவ்வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று உன்னை மன்றாடி கேட்கிறேன். இன்னொரு காரியம் நான் சொல்லி முடிக்க வேண்டும். மனம். இந்நேரம் மட்டிலுமாக சரீரத்தை குறித்து சொன்னேன். இனி மனதை குறித்து ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாக வேண்டும். அதனாலே மறுரூபம் அடைய போகிறோம். மனம் புதிதாக வேண்டும் என்றால் பழைய மனம் எது? பழைய மனம் எது? பழைய மனம் பயப்படுகிற மனம், பழைய மனம் கவலைப்படுகிற மனம், பழைய மனம் தடுமாற்றம் அடைகிற மனம், பழைய மனம் சந்தேகப்படுகிற மனம். இதுதான் இது புதிதாக வேண்டும். மனம் இதை தரித்து கொண்டிருக்கு. இந்த வஸ்திரங்களை எல்லாம் மனதிலிருந்து எடுக்க வேண்டும். எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலக பிரகாரமாக ஒரு ஆடையை கழற்றி விட்டு வேறு ஆடை போடுகிறோம். இங்கு அப்படி அல்ல. வேறு ஆடையை தரித்தால் இந்த ஆடை விலகி போகும். எதை தரிக்க வேண்டும்? நம்பிக்கையை தரிக்க வேண்டும். சந்தேகம் ஓடி போகும். மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும். துக்கம் ஓடி போகும். தைரியத்தை தெரிவிக்க வேண்டும். பயம் நீங்கி போகும். நம்முடைய மனம் மாற வேண்டும். என் அருமை சபையே, எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாயிரு. பயம், திகில், கவலை எல்லாவற்றையும் தள்ளுங்கள். கர்த்தர் புத்தி கெட்டாத சமாதானத்தை தருவார். புத்தி கெட்டாத that peace that passes all the understanding. நம்முடைய எல்லா அறிவுக்கு மேலான பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஆகையினால் renew your mind. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். அருமையா, பயப்படாதீர்கள். மரணம் என்றதும் பயந்து விடாதீர்கள். வீட்டுக்கு போகிறோம், அப்பா அழைக்கிறார். அப்பாவை பார்க்க என்ன தயக்கம்? ஆகவே உண்மையாகவே
தேவனுடைய அழைப்பு வருமானால், எப்போதும் தேவனுடைய அழைப்பு வந்து கொண்டே இருக்காது. ஒரு ஜுரம் வந்ததும் அழைப்பு வந்து விட்டது, பல்வலி அழைப்பு வந்து விட்டது, அப்படி அல்ல. பலவீனங்கள் சுகவீனங்களை கர்த்தர் சுகமாக்குவார். கடைசி வியாதி ஒன்று உண்டு, அது கடைசியில் தான் வரும். அதற்கு ஆயத்தமாக இருக்க பயப்படக்கூடாது. நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே நீங்கள் உங்கள் மனதை இன்றைக்கு புதிதாக்கி மிகுந்த சமாதானமாக இந்த ஆராதனை இப்போதே சரியாக்குங்கள். என் கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார். தந்தாலும் தராவிட்டாலும் என் கர்த்தரை எனக்கு போதும். எந்த சூழ்நிலையிலும் நான் மன ரம்மியமாக இருப்பேன். இந்த தீர்மானம் செய்து கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருங்கள் அருமையானவர்களே. வெளி உலகம் உங்கள் மனதை அடக்கி ஆண்டால் உங்கள் உள்ளமானது மர்வம் அடையாது. உங்கள் உள்ளம் கவலையினாலே சோர்ந்து போய்விடும். ஆகவே வெளி உலகத்தினாலே ஒரு மாற்றத்துக்கு அனுமதிக்காதீர்கள். சூழ்நிலைகள் உங்களை ஆளக்கூடாது. உங்கள் உள்ளான மனது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த வியாதி கடுமையானது. டாக்டர் எத்தனையோ வியாதிக்கு சொல்லியிருக்கிறார், இது கஷ்டம், பிழைப்பது அரிது, 4 மாதங்கள் தான் இருவர் சொல்லி இருக்கிறார். தேவ சமூகத்தில் கொண்டு வைத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையை மாற்றி அமைத்திருக்கிறார். தேவன் வல்லமை உள்ளவர். ஆகவே பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் டாக்டர் சொல்வதனாலோ, உலகம் சொல்வதனாலோ, சுற்றத்தார் சொல்வதனாலோ, ஜனங்கள் சொல்வதனாலோ உன் உள்ளத்தை பறிகொடுக்காதே. நீ முன்னேறவே மாட்டாய். இப்படி உலகம் சொல்லும், நீ சொல்லு, கர்த்தருக்கு நான் முன்னேறுவேன். டியூன் யுவர் மைண்ட். உன் மனதை திரு. நீ எடுத்த பிரயாசம் வெற்றி பெறாது. வெற்றி பெறும் நான் அல்ல, என் கர்த்தர் வெற்றி பெற செய்வார். All the glory to the name of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமையே. ஆகவே நீங்கள் சந்தோஷமான ஜனம். நீங்கள் வேலூர் பட்டணத்தில் பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து வெற்றி கொடி பறக்கும். சமாதானமாகவே இன்றைக்கு இருப்பீர்கள். உங்கள் அந்த சந்தோஷத்தால் நிறைந்திருங்கள் அருமையானவர்களே. வேதம் சொல்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனித்து பாருங்கள். காட்டிலே அழகான பூக்கள், இங்கெல்லாம் செயற்கை பூக்களாக இருக்கின்றன. இவைகளே அழகாக இருக்கின்றன. இயற்கையான பூக்கள் காட்டிலே இருக்கின்றன, பார்ப்பதற்கு மிக அருமை. ஊட்டி மலர் கண்காட்சியை நீங்கள் பார்ப்பீர்களானால் எத்தனை வகையான பூக்கள், எத்தனை அருமை, எத்தனை வண்ணங்கள், எத்தனை தோற்றங்கள். அடுத்தது சாலமோனுடைய உடை, அருமையான உடை, நல்ல நிறம், கம்பீரமான தோற்றம், பல வண்ணங்கள். ரெண்டையும் ஆண்டு சுட்டி காட்டுகிறார். இந்த ரெண்டிலும் சாலமோனுடைய உடையை பார்க்கிறோம். இந்த பூக்கள் மேன்மையானது. சாலமோன் உடை வருஷக்கணக்கில் இருக்கும். இந்த பூக்கள் நேற்று இருந்து இன்று வாடிப்போம். ஆனால் இவைகள் தான் நேர்த்தியானவை, அழகுள்ளவை என்று சொல்கிறார். காரணம் என்ன? சாலமோனுடைய உடையின் அழகு வெளியே இருந்து அதற்கு வந்தது. பூக்களின் அழகு உள்ளே இருந்து வெளியே வந்தது. ஆகவே உங்களுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து உங்கள் எண்ணங்களை ஆளுகை செய்வாராக. சூழ்நிலைகள் ஆளுகை செய்தால் அழகாக இருக்கும், ஆனால் அவைகள் சரியல்ல. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உந்தப்பட்டு அதனாலே உங்கள் எண்ணங்கள் மர்வமாக்கப்படுமானால் உங்கள் ஆத்மா கடைசியிலே மீட்கப்படும். அது மர்வமாக்கப்படும். என் அருமையான சகோதரனை, மன உறுதியிலே இருக்காதே. பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் ஒப்புக்கொடு. அப்போது ஒரு சித்தரை மாறும். உன்னுடைய ஆத்மா மர்வமடையும். உன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு.
உன் மனதை புதிதாக்கு, வேத வசனத்தினாலே புதிதாக்கு. சூழ்நிலைகளில் எல்லாம் வேத வசனத்தை நினை. கர்த்தர் என்ன சொல்கிறார் கவனி. அதற்கு தக்கபடி மனதை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை மறுரூபமடையும். கர்த்தருடைய நாளிலே உங்கள் சரீரமும் மீட்கப்படும், உங்கள் ஆத்மாவும் மீட்கப்படும். பரிபூர்ணமாய் தேவ சமூகத்துக்கு போய் சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அருமையான பிதாவே, பாவ சேற்றிலே வாழ்ந்த அந்த பெண் உம்மை குறித்து அறிந்தவுடனே எழுந்து வந்து வெள்ளைக்கல் பரணியை உடைத்தது போல நாங்கள் எங்கள் சுய வாழ்க்கையை உடைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் உலகத்துக்காக வாழவில்லை. உலகத்தில் சாப்பிடுகிறோம், சாப்பிடுவதற்காக வாழவில்லை. உமக்காக வாழுகிறோம், உம்மிலே வாழ்கிறோம். எங்களுடைய சிந்தனையை மாற்றும், எங்களுடைய நோக்கங்களை மாற்றும். எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து ஒரு இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று எங்கள் சிந்தனைகளை மாற்றுவீராக. எங்கள் சரீரத்தின் பாடுகள் துன்பங்களுக்கு மத்தியிலே சரீரத்தை உமக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. பகல் நாட்கள் உமக்கு சொந்தமாவதாக. விலையேற பெற்ற நேரங்களை உமக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.